கூலி படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராரு. ஜெயிலர் 2 வெளியாகிறதுக்கு முன்னாடியே தலைவரோட அடுத்த படமான தலைவர் 173 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பலருக்குமே செம்ம சர்ப்ரைஸா இருந்துச்சு. கமல்ஹாசன் இந்த படத்தை தயாரிக்க சுந்தர் சி இயக்கிறதா இருந்துச்சு. பூஜை வீடியோவும் வெளியாகி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. பலரும் இந்த தலைவர் 173 படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருந்த நேரத்துல டைரக்டர் சுந்தர் சி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிறதா அறிவிச்சு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாரு. சுந்தர் சியோட இந்த முடிவு தான் இப்ப சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. சுந்தர் சி எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழல் காரணமா இந்த முடிவை எடுத்திருக்கிறதா அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இந்த செய்தி வெளியானதுல இருந்தே பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. சிலர் சோசியல் மீடியால சுந்தர் சி தலைவர் 173 படத்துல இருந்து விலக இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு பல காரணங்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில வைரலா பரவிட்டு வர ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சுந்தர் சி ஜாலியான ஒரு ஸ்கிரிப்ட சொல்லியிருக்காரு. ஆனா ரஜினிகாந்துக்கு அந்த ஸ்கிரிப்ட் பெருசா பிடிக்கல. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் சுந்தர் சி வெளியேறிட்டாருன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பக்கம் சிலர் சுந்தர் சி தலைவர் 173 ப்ராஜெக்ட்ல இருந்து விலகினதை ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில ஒரு நபர் ஐட்டம் சாங்க்கு குஷ்பு கூட ஆடலாம்னு ரஜினி கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டை ஷேர் பண்ணிருக்காரு. இந்த போஸ்டால கடுப்பான குஷ்பு அவருக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இல்ல உங்க வீட்டுல இருந்து யாரையாவது ஆட வைக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு கடுப்பாகி பதிலடி கொடுத்திருக்காங்க. சோசியல் மீடியால பொதுவாவே இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை காயப்படுத்துறவங்க இருப்பாங்க. அதை செலிபிரிட்டி சிலர் பார்த்துட்டு கடந்து போயிருவாங்க. ஆனா குஷ்பு போல்டா இதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பலருமே அவங்கள பாராட்டிட்டு வராங்க. இந்த தலைவர் 173 ப்ராஜெக்ட் இப்படி சுந்தர் சி விலகினதுனால பெரிய பேசுபொருளா மாறி இருக்கிற நிலையில சில தகவல் மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்ல சுந்தர் சியை இணைக்க கமல்ஹாசன் முயற்சி பண்ணிட்டு வராருன்னு வெளியாயிட்டு இருக்கு. காரணம் சுந்தர் சி விலகிறதா அறிவிச்ச போஸ்ட குஷ்பு சோசியல் மீடியால இருந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்து சமரசம் ஆகி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதை பத்தி ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இல்லனா சுந்தர் சியை பதில் கொடுத்தாதான் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். தலைவர் 173 படத்துல இருந்து சுந்தர் சி விலகினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.